ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முளைக்கட்டிய பாசிப்பயிர் வச்சு ஒரு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் பொரிய ஆரம்பித்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போன உடனே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு தக்காளியை நீள வாக்கிலே அரிஞ்சு அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளி தக்காளி நல்லா வதங்கிக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் கூட அதிகம் சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு முளைக்கட்டின பயிரை அதில் சேர்த்துட்றேன். உங்களுக்கு எவ்வளோ பயிர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின பயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலோடு நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். பயிர் நல்லா வெந்து வரட்டும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பயிர் நல்லா வெந்திருக்கு. நம்ம ஸ்பூன் வைக்கும்போதே தெரியும், நல்லா மசிஞ்சு வரும். இப்போ தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொதி வர ஆரம்பிக்கும்போது ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையை அதில் சேர்த்துட்றேன். சேர்த்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டேஸ்டியான பச்சை பயிர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முளைக்கட்டிய பயிர்னால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.